எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல உங்கள யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா? உங்கள எமோஷனலா பாதிப்படைய செஞ்சுட்டு அவங்க லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டாங்களா? அப்படி உங்கள விட்டுட்டு போன பெர்சன் உங்கள எமோஷனலா பாதிப்படைய வச்ச பெர்சன் வந்து, அவங்களே உங்ககிட்ட வந்து மறுபடியும் சேரலாமா அப்படின்னு சொல்லப்படுற யோசனைய உங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அவங்களே வந்து இந்த மாரி ஒரு வேல்யூபிள் உங்கள மாரி ஒரு வேல்யூபிளான பெர்சன வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டோமேன்னு சொல்லப்படுற ஃபீலிங்க நீங்க எப்படி அவங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம லைஃப்ல நெறைய வார்த்தைகள பயன்படுத்திட்டே இருப்போம். அப்படி பயன்படுத்துற வார்த்தைகள் வந்து நமக்கே தெரியாம நெறைய சந்தோஷத்தையும், ரிலாக்சேஷனையுமே நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்கும். சக்சஸா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், மணியா இருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸான ஒரு ஃபீலிங் வந்துரும். ஆனா, இத விட ஒரு முக்கியமான வார்த்தை வாழ்க்கையில இருக்கு. அந்த வார்த்தை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கால்குலேட்டிவாவும், ரொம்ப ஹாப்பினஸாவும் உங்கள மாத்துற ஒரு வார்த்தை. இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஃபைனான்ஷியலா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபைனான்ஷியலா நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம நீங்க அடைஞ்சிருவீங்க. நீங்களா இருக்கலாம், உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். பணத்துக்காக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஃப்ரீயா உங்க லைஃப்ல பணம் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். உங்க உடம்புக்குள்ள ரத்தம் எந்த அளவு ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ, அந்த லெவலுக்கு நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாரி உங்க வாழ்க்கைக்குள்ள பணம் எந்த அளவு வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ, அந்த லெவல்ல வந்து உங்க வாழ்க்கைய நீங்க ஹெல்த்தியா வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 2வது இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். டைம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். டைம நெறைய பேர் வந்து வீணாக்குவாங்க. சில பேர் வந்து அத இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் குரோத்தா இருக்கலாம், செல்ஃப் டெவலப்மென்ட்டா இருக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம். உங்களுடைய வேல்யூவ நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு பயங்கரமான மரியாதைய குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. 3வதா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அதுதான் ரொம்ப குரூசியலான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட். எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு மனிதர், உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட சகோதரர்களா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், நீங்க ரொம்ப நம்புற ஒரு வெல் விஷரா இருக்கலாம். இந்த மனிதர்கிட்ட எமோஷனலா உங்க எனர்ஜிய எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளோ தூரம் அவங்கள பார்த்துக்கிறீங்க? எவ்வளோ தூரம் அவங்களுக்காக நீங்க இருக்கீங்க? எந்த லெவலுக்கு வேணா நான் இறங்கி அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ற லெவலுக்கு நீங்க ஒரு பெர்சன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதுதான் எமோஷனல் எனர்ஜி அப்படின்ற மாரி நான் சொல்றேன். எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்றேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த மனிதர் உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல நீங்க வேணான்னு விலகிட்டாங்க. இல்ல அவங்க வேற ஒரு ரீசனுக்காக விலகி போயிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எமோஷனல் எனர்ஜி, எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வேற லெவல்ல லாஸ் ஆயிடும். டைம் லாஸா இருக்கலாம், இல்ல மனி லாஸா இருக்கலாம். ஓகே ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா கம்பேரிட்டிவ்லி எமோஷனா நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்த எனர்ஜிய ஒருத்தர் மேல இன்வெஸ்ட் பண்றீங்க. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டுட்டு போம்போது அந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் லாஸ் வந்து வேற லெவல்ல உங்க லைஃப்ல பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா, ஒரு சில மனிதர்கள் வந்து இந்த மாரி எமோஷனல் லாஸ கூட ஈஸியா கம்பேக் குடுப்பாங்க. ஈஸியா ஓவர் கம் பண்ணுவாங்க. அப்படி விட்டுட்டு போன மனிதர்கள் கூட, இவங்கள போய் விட்டுட்டு வந்துட்டோமே, திருப்பி அவங்க கூடயே போய் சேர்ந்துரலாமான்னு நெனைக்கிற அளவுக்கு வந்து அவங்கள டெவலப் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாரி பவர்ஃபுல்லான மனிதர்கள்ல ஒரு முக்கியமான மனிதர் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் அப்படின்ற மாரியான ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியும் மகாபாரதத்துல. இந்த அர்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் தான் வந்து எமோஷனல் எனர்ஜிய வேற லெவல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு கேரக்டர்ன்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது அப்படின்றத தாண்டி, சேவ் பண்ணி வச்சிருந்தாரு இந்த எனர்ஜிய. இத எப்படி சேவ் பண்ணாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எதையுமே அவர் தேடி போமாட்டாரு. அட்ராக்ட் பண்ணி தான் இழுப்பாரு. அவர் வந்து குழந்தை பருவத்துல இருக்கும்போது ஒரு நல்ல மாணவனா இருந்ததுனால, டிசிப்ளின்டா இருந்ததுனால, அவருக்கு ஏத்த ஒரு டீச்சர வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்தாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். அதே அர்ஜுனன் தன்னுடைய இளமை பருவத்துல வந்து, தன்னுடைய கோல் தன்னுடைய பேஷன் மேல ரொம்ப ஈடுபாடா, ரொம்ப ஜெனரஸான ஒரு மென்னா இருந்ததுனால, ஹை வேல்யூ வுமனா இருக்கிற திரௌபதியோட லவ்வ வந்து அட்ராக்ட் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். திரௌபதிக்கு வந்து மொத்தம் 5 ஹஸ்பண்ட். ஆனா, அர்ஜுனன் மேல வந்து வேற லெவல்ல ஒரு லவ் இருந்தது. அந்த 5 பேர்ல ரொம்ப அதிகமான லவ் அர்ஜுனன் மேல தான் இருந்தது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி இவ்ளோ ஏங்க அதே அர்ஜுனன் வந்து காடே அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. காடே அட்ராக்ட் பண்ணி 5 பேர்ல பஞ்ச பாண்டவர்கள்ல யாருக்கு பகவத்கீதை உபதேசம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, அர்ஜுனனுக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் அர்ஜுனன வந்து தேர்ந்தெடுத்தாரு. அதுக்கான காரணம் அர்ஜுனன் அட்ராக்ட் பண்ணாரே தவிர்த்து டிஸ்பிரேஷனோட எதையுமே சர்ச் பண்ணல. இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த மாரி பவர்ஃபுல்லான மென்ஸா இருக்க பீப்பிளா இருக்கலாம். பவர்ஃபுல்லான மென்னா இருக்கலாம், பவர்ஃபுல்லான வுமன்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, யாரோ ஒரு விஷயம் நம்மள விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் எமோஷனலா நம்மளுக்கு லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, டிஸ்பரேஷன்ல போமாட்டாங்க. அது என்னப்பா டிஸ்பரேஷன், இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வல்லவன் மூவின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்திருப்போம். அதுல வந்து சிம்பு சார் வந்து ஒரு டயலாக் கூட சொல்லியிருப்பாரு. "என்ன மாரி ஒருத்தன இழந்துட்டோம் நீ உணர்றதுக்கே உனக்கு 2 ஜென்மம் ஆகும்டி" அப்படின்ற மாரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. விச் மீன்ஸ் ஒரு லவ் போயிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெர்சன நீங்க பெர்சீவ் பண்றீங்க, லவ் பண்றீங்க, அந்த பெர்சன் கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
உங்களோட ஹாப்பினஸ்க்காக தான் அந்த பெர்சன் நீங்க சூஸ் பண்ணி அந்த பெர்சனோட ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துக்கிறீங்க. சப்போஸ் அந்த பெர்சன் கூட நீங்க இருக்கும்போதே ஹாப்பியா இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பே தேவையில்ல. எனக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லப்படுற இந்த தாட் யாருக்கு அதிகமா வருதோ, செல்ஃப் லவ் யாருக்கு அதிகமா வருதோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பயர்டான பெர்சனா மாற முடியும். அவங்கனால மட்டும் தான் எமோஷனல் எனர்ஜிய வந்து சேவ் பண்ண முடியும். யார் அவங்க லைஃப்ப விட்டு போனாலுமே கூட சரி, அதுலருந்து கம்பேக் குடுத்து அந்த பெயின வந்து பவரா மாத்த முடியும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பவர் ஆஃப் டிட்டாச்மென்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்க லைஃப்ல உங்க மேல ரொம்ப அன்பு வச்ச பெர்சன் இல்ல நீங்க யார் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்கீங்களோ, அவங்க உங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பெயின வந்து வார்த்தைகளால வந்து மெஷர் பண்ணவே முடியாது. வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த லெவல்ல வந்து நீங்க உங்கள வந்து இழக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனயே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம். இல்ல அந்த பெர்சன பெர்சீவ் பண்றதா இருக்கலாம். இதையே செஞ்சுகிட்டு இருப்போம். இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சைக்காலஜிக்கலா நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள விட இல்லாத பொருள் மேலயும், சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட இருக்கிற பொருட்கள் மேலயும் தான் நம்மளுக்கு மோகம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. இல்லாதபோது அதோடைய கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரீசனால தான் உங்க லைஃப்ல உங்கள விட்டு யாரோ ஒரு பெர்சன் விலகி போறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல இருக்கிற கிரேவிங்ஸ் அதிகமாவுது. அட்டென்ஷன ரொம்ப ஈர்க்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள இழந்தாவது அவங்கள அடைஞ்சிடணும்னு சொல்லப்படுற எண்ணம் வந்ததுன்னா, நீங்க டிஸ்பரேஷன்ல போயிட்டு இருக்கீங்க. உங்கள இழந்து நீங்க இங்க எதையுமே சாதிக்க தேவை கிடையாது. உங்களை தியாகம் செஞ்சு யாருக்கும் நீங்க உதவியும் நீங்க செய்ய தேவை கிடையாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஆனா நீங்க அந்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி இன்ஸ்பயர்டான பெர்சனா மாறலாம்? அந்த விலகி போன பெர்சனே உங்ககிட்ட திருப்பி வந்து சேர முடியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட போறீங்க. அப்படி சாப்பிட போகும்போது உங்களுக்கு புடிச்ச ஃபுட் அது வந்து ஒரு நான்வெஜ் ஃபுட்டா இருக்கலாம், வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கலாம். என்ன வேணா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்றீங்க. வெயிட்டர் வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. நீங்களும் ஃபுல்லா சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா மணி பே பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்போ நீங்க அந்த ஃபுட்ட சாப்பிடுறதுக்கான தைரியத்த உங்களுக்கு குடுக்குறது உங்க பாக்கெட்ல இருக்க மணி தான். கரெக்ட்டுங்களா? அதே மாரி தான் இந்த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் தான் ஒரு சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெயிட்டர்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்க வந்திருக்கோம். நீங்க இங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். எனக்கு நல்ல ஃபைனான்ஸ் வேணும். எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். எனக்கு நல்ல ஒரு லைஃப் வேணும்னு சொல்லப்படுற உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையுமே நீங்க இந்த யூனிவர்ஸ்ட்ட கேட்டீங்கன்னா, அந்த யூனிவர்ஸ் திருப்பி உங்ககிட்ட கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே உன்கிட்ட வேல்யூ இருக்கா? அதுக்கான தகுதிய நீ வளர்த்துக்கிட்டியான்னு சொல்லப்படுற கேள்வி தான் யுனிவர்ஸ் கேட்கும். ஹோட்டல்ல எப்படி மணி இருந்தா நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாமோ, நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையுமே உங்ககிட்ட அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வேல்யூபிளான பெர்சனா மாத்திக்கிறீங்களா இல்லையான்னு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஸ்டெப்ப நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டுட்டு போனவங்க மட்டும் இல்ல, புதுசா நெறைய நல்ல மனிதர்களும் உங்க வாழ்க்கையில வந்தே தீருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கு உங்க பெயின் உங்களோட பெயின வந்து நீங்க பவரா மாத்த கத்துக்கணும். அப்படி பவரா மாத்திட்டீங்க. இதுதான் லைஃப். நீங்க தான் முக்கியம்னு சொல்லப்படுற உங்களுக்கு டாப் பிரையாரிட்டி குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்பிரேஷனான ஒரு பெர்சனா மாறதோடு மட்டும் இல்லாம, உங்கள விட்டுட்டு போனவங்களையும் வருத்தப்பட வைக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பார்மிங் யுவர் பெயின் இன்டோ குரோத் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா வந்து நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மனிதர்கள், நமக்கு ரொம்ப குளோஸான மனிதர்கள் எல்லாரையுமே வந்து, "ஓ! இவங்க கூட தான் நம்ம வாழப் போறோம். இவங்க கூட தான் நம்ம ஹேப்பியா இருக்க போறோம். கடைசி வரைக்கும் இவங்க வந்துருவாங்கன்னு" சொல்லிட்டு ஒரே ஒரு மனிதர கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம எல்லாருமே இவங்க பெர்மனன்ட்டா இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஆனா உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல சில பாதைகள நம்ம தனியா தான் கடந்தாகணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த தனியா கடக்கிறதுக்கான தைரியத்த நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, யார் இருந்தாலும் இல்லாகாட்டியும் உங்க லைஃப்ப நீங்க மூவ் பண்ணி கொண்டு போ முடியும். அந்த ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்களோட பர்த் டேட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெயின் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஒரு பர்த் டேட் உங்களுடைய நீங்க என்னைக்கு பொறந்தீங்களோ, அந்த டேட் தான் வந்து உங்களுடைய டிபார்ச்சர் டைம். உங்களுக்குன்னு ஒரு அரைவல் டைம் இருக்கும். நம்ம டைம் முடியும். கடைசியா முடிவோம். நம்மளோட நேரமும் முடியும். அப்போ நம்ம ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டா மாரி ஃபீல் பண்ணுங்க. அந்த ட்ரெயின்ல ஒரு ஸ்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். கடவுள் நம்மள அனுப்பிச்சுட்டாரு. அந்த லாஸ்ட் ஸ்டேஷன் நம்ம டிராவல் பண்ற வரைக்கும் நம்ம நம்ம ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும். நிக்காது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நடுவுல வர உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே தனித்தனி டிராவல் இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க லைஃப்ப பார்த்துட்டு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது, இன்கேஸ் கடைசியா முடியிற நேரம் வரும்போது, சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நம்ம டைம் முடிய போகுது, நம்ம ஸ்டேஷன் வரப்போகுது, கடைசியா இறங்க போறோம், நம்ம டைம் இந்த உலகத்துல முடியுதுன்னா, அந்த சமயத்துல நெறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ச்சே! விட்டுட்டு போனவங்கள நெனச்சு என் வாழ்க்கைய இழந்துட்டேனே! யாரையோ பழி வாங்குறதுக்காக என்னோட லைஃப்ப ஃபுல்லா இழந்துட்டேனே சொல்லிட்டு, அந்த டிராவல என்ஜாய் பண்ண மறந்துருவாங்க.
நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு டிராவல். அந்த டிராவல்ல வந்து சிலது வரும், சிலது போகும், சிலது வந்து வராமலே கூட இருக்கும். ஆனா நம்ம அந்த டிராவல எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணோம், இல்ல அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இல்லன்றது தான் மேட்டர். இந்த விஷயம் தெரியாததுனால நெறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து குரோத் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாங்க. குரோத் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நடக்கும் உங்களுக்குள்ள அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள ஹேப்பியா வச்சுக்கும்போது, நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? நீங்க நல்லா தூங்குறீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து நல்ல தாட்ஸோட இருக்கீங்களா? நீங்க ஒரு ஒரு ஹேப்பியா யார் இருந்தாலும் இல்லாட்டியும், உங்கள நீங்க ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கான அந்த வேலைகள செய்றீங்களான்றத யோசிச்சு பாருங்க. அத செய்யும்போது மட்டும் தான் நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. நீங்க ஹேப்பியா இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்க்கு வந்து குரோத் அடைஞ்சிருவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இத நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா, இத நீங்க செய்யறது மூலியமா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டு போனவங்க வந்து இன்னும் நம்மள சேஸ் பண்ணவே மாட்றாங்க. இவங்க பாட்டு அவங்க லைஃப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க உங்கள பார்த்து ரெக்ரெட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் உங்க கூட வந்து சேர்ந்துரலாமா அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் அவங்களுக்கு அதிகமா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் எப்படி வந்து உங்கள விட்டுட்டு போனவங்க வந்து ரெக்ரெட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மைண்ட் செட் இஸ் அ லைஃப் செட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மைண்ட் செட்ட வந்து கொஞ்சம் மாத்தி திருப்பி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். நீங்க இப்படி பார்க்கறத இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்கள உலகமே திரும்பி பார்க்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். இத நான் எப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய மூவிஸ் பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி எடுத்துக்கலாமே. பாகுபலி அப்படின்னு சொல்லப்படுற மூவி பார்க்கும்போது, "அப்பா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்! என்ன மாரி இருக்கு? என்ன மாரி ஹீரோ? என்ன மாரி ஹீரோயின்? என்ன மாரி வாரு? என்ன மாரி ஒரு அ ஒரு ஒரு மேக்கிங்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஸ்மரைஸ் ஆகுறோம். ஆனா நம்ப ஒரு விஷயத்த இங்க யோசிக்க மறந்துட்டோம். இது எல்லாமே, இந்த மொத்த பிக்சருமே, இந்த 1000 கோடி வசூல் பண்ண பாகுபலியோட அந்த மொத்த மேக்கிங்குமே, ஒரு பெர்சனோட மைண்ட் உள்ள இருந்து தான் வெளிய வந்தது. ஸோ எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ராஜமௌலி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெர்சன் வந்து இத யோசிக்கிறாரு. அந்த கதைய யோசிக்கிறாரு. அது எப்படி வரும்னு யோசிக்கிறாரு. அது அப்படியே பிக்சர்ல வருது, நடக்குது. அதே மாதிரி தான் உங்க மைண்ட் உள்ள யாராவது உங்கள விட்டுட்டு போயிட்டு, உங்களோட எமோஷனல் எனர்ஜிய வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ! போயிட்டாங்களே, போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெயினே நீங்க மைண்ட்ல வந்து ஓட்டி, ஓட்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் வெளிய நடக்க ஆரம்பிக்கும். வெளியில ஃபுல்லா பெயினான விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா கொஞ்சம் மாத்தி உங்கள செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்க்காக நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்க. உங்க மேல நீங்க செல்ஃப் லவ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மூவி உங்க மைண்ட்ல ஓட ஆரம்பிக்கும்போது, வெளியில ஸ்க்ரீன்ல அந்த மூவி நாங்கலாம் பார்ப்போம். இவங்க என்ன இப்படி இவ்ளோ சூப்பரா இருக்காங்க. என்ன ஆனாலுமே அவங்க லைஃப்ல சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்க மைண்ட் உள்ள என்ன விஷயம் அதிகமா ஓடிட்டு இருக்கோ, அதுதான் உங்க லைஃப்ல வெளியில வந்து சினிமா தியேட்டர்ல ஓடப்போது. அததான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்க லைஃப் சினிமா தியேட்டர், லைஃப் பிக்சர்ல வந்து ஓடப்போற விஷயம் எல்லாமே உங்க மைண்ட்குள்ள இருக்கிறது தான். அத பாசிட்டிவா வச்சுக்கிட்டு, நீங்க உங்கள நம்புற பெர்சனா மாத்திக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம், இல்ல உங்கள புதுசா வந்து சேர்றவங்களா இருக்கலாம். எல்லாருமே எல்லாருமே நீங்க வந்து ஒரு மேக்னெட் மாரி. அதாவது இப்போ நீங்களே ஒரு மேக்னெட் மாரி ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சுத்தி இரும்பா இருக்கு. நீங்க உங்கள நீங்களும் ஒரு இரும்பு தான்னு வச்சுக்கோங்க. நீங்க மேக்னெட் மாரி ஆயிட்டு நீங்க பாட்டு இருந்தீங்கன்னா போதும், எல்லாமே உங்கள வந்து ஈர்த்து உங்க மேல வந்து அடையும். உங்கள நோக்கி வரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அந்த தகுதியும், அந்த பவரும் உங்க மைண்ட் செட்டுக்கு இருக்கு அப்படின்றத மறந்துறாதீங்க. இத பண்ணீங்கனாலே போதும். உங்கள விட்டுட்டு போனவங்க, உங்கள எமோஷனலா பாதிப்படைய வச்சவங்க நிச்சயமா வருத்தப்பட்டு, உங்ககிட்டயே வந்து சேரலாமா அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்தையும் வந்து யோசிப்பாங்கன்றது உண்மையான விஷயம். ஸோ 2வது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஏதோ ஒரு விஷயத்த சேஸ் பண்றதுக்காக தான் நம்ம லைஃப்குள்ள வந்திருக்கோம். நம்ம பொறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், சாப்பிடுறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த சேஸ் பண்றோம். ஒண்ணு ஏதாவது ஒரு பெர்சன சேஸ் பண்றோம். இல்ல ஏதோ ஒரு பேஷன சேஸ் பண்றோம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சேஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா உண்மையிலே நம்ம சேஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம என்ன ரீசன்க்காக இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? உண்மையான ஒரு காரணம் என்ன நம்ம இங்க வந்ததுக்குன்னு சொல்லப்படுற, அந்த காரணத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துக்கே நீங்க யாருன்னு காட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.